என்ன பண்ணாலும் இந்த ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மரு, மங்கு, கருப்பு புள்ளி இத போக்கவே முடியலங்க. இத போக்குறதுக்கு எளிமையான ஏதாவது ஒரு மருந்து இருக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நெறைய பேரு திரும்ப திரும்ப நம்மகிட்ட வந்து அத வந்து கேட்கறாங்க. அதற்கு ஒரு எளிமையான ஒரு சொல்யூஷனா வீட்டிலேயே நீங்க ரெடி பண்ணி ஒரு மருந்து ரெடி பண்ணி நீங்க ஒரு பேஸ்ட் போல அப்ளை பண்ணீங்கன்னா, ஃபேஸ் பிரைட் ஆயிரும். மரு, மங்கு, கரும்புள்ளி போன்ற பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளிய வந்துரலாம். அதற்கு ஒரு எளிமையான ஒரு டிப்ஸ தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃபேஸ்ல வரக்கூடிய மரு, மங்கு, இந்த கருப்பு புள்ளி இதெல்லாம் வந்து எளிமையா போக்குறதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்காங்க. நெறைய நம்ம வந்து ஃபேஷியல் பண்ணிட்டோம். நம்ம வந்து பியூட்டி பார்லர் போயிட்டோம். என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அத மறைக்க மட்டும் தான் செய்ய முடியுதே தவிர, அத வந்து போக்க முடியலங்க. திரும்ப நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோம்னா, அதுதான் பளிச்சுன்னு தெரியுதுங்க. அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நெறைய பெண்கள் இதில வந்து பார்த்தீங்கன்னா, வருத்தப்படக்கூடிய சூழல் இருக்குது. நெறைய ஆண்களும் இதில வந்து வருத்தப்படக்கூடிய சூழல் இருக்கு. ஏன்னா, ஒரு ஒரு எங்கேயாவது ஒரு ஃபங்ஷன் போறோம் அப்படின்னு சொன்னா, இங்க ஃபேஸ் தான் ஃபர்ஸ்ட்டு அட்ராக்ஷன். இந்த ஃபேஸ் அட்ராக்ஷன் நம்ம குடுக்கணும் அப்படின்றதுக்காகவே தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ பணம் கூட செலவழிக்கிறதுக்கு மக்கள் தயாராயிட்டாங்க. குறிப்பா பியூட்டி பார்லர்லயே லட்சக்கணக்கில செலவழிக்கக்கூடிய ஒரு நிலையும் இன்றைக்கு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லலாம். ஆமா. ஆனா உண்மைய சொல்லணும்னா, "அகத்தின் அழகு தான் முகத்தில் தெரியும்" அப்படிம்பாங்க. முகம் அழகாகணும் அப்படின்னா, அகம் சுத்தமாகணும் அவ்வளதான். நீங்க சந்தோஷமா மட்டும் இருந்து பாருங்க. நீங்க நல்ல ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மலர்ச்சியோட, உள்ளுக்குள்ள ஒரு பூ மலர்ந்தது போல நம்மளுடைய உள் மனம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்மளுடைய ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அப்படியே பூரிப்பா வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பிரைட்டா, எனர்ஜியா, வசீகரமா வந்து மாறும். நீங்க நெறைய நேரங்கள்ல உங்களையே நீங்க கவனிச்சு பார்த்துருப்பீங்க. சில சமயம் மேக்கப்பே போடாம கூட ஃபேஸ் நல்லா வசீகரமா இருக்குதே, பளபளன்னு இருக்கே, ஷைனிங்கா இருக்கே, குளோ குடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களே சில சமயங்கள்ல ஆச்சரியப்பட்டுருக்கலாம். அந்த நேரம் எல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருந்த நேரம். அத முதல்ல கவனிச்சு பாருங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப ஃபர்ஸ்ட்டு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள நீங்க அந்த வெள்ளந்தியா இருக்கக்கூடியது சொல்லுவோம்ல, அவ்வளதான். அந்த வெள்ளந்தியா இருக்கிறது. முன்னாடி, பின்னாடி என்ன நடந்துச்சு, என்ன நடக்கப் போகுது, அத பத்தி கவலையே இல்லங்க. இந்த நொடி நானு ஹேப்பியா இருக்கேன். அவ்வளதான். அந்த நிலையில் இருக்கப்படும் பொழுதே முகம் நல்ல மலர்ந்த நிலைக்கு வருங்க. இருந்தாலும் நமக்கு இந்த செவுத்துல ஆணி அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஆணிய புடுங்குனாலும் ஓட்டை இருக்கும் இல்லையா? அது மாதிரி ஃபேஸ்ல அந்த கலை குடுத்தாலும், ஆ நமக்கு வந்து அந்த கருப்பு புள்ளிகள், மங்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு எப்படிதான் இருந்தாலும் அத வந்து காமிச்சு குடுக்குதேங்க. இத நம்ம வெளியேத்துறதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? அப்படின்றது தான் நெறைய பேரோட கேள்வியா இருக்குது. அதற்கு ஈஸியாக ஒரு மருந்து டிப்ஸ் சொல்றேன். வீட்ல நீங்களே வந்து செஞ்சு இத வந்து பயன்படுத்தி குணப்படுத்திக்க முடியும். இன்டர்னலா ஒரு விஷயம் சொல்லிட்டேன். அதுபோக இந்த மங்கு, மருவுக்கு ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதிலிருந்து மிக அற்புதமான வரவேற்பு. நெறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, "இதில எங்களுக்கு அற்புதமா வந்து சரியாயிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்லயும் நேரடியாவும் வந்து தகவல குடுத்தாங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு அதில கொஞ்சம் தாமதமாகுது, எங்களுக்கு லேட் ஆகுதுன்னாங்க. அதற்காக தான் இப்ப இன்னொரு பதிவு இதுக்குள்ள வந்து பதிவு பண்றோம். இது ரொம்ப அருமையா நெறைய பேருக்கு அந்த மாரி கிரானிக்கா இருக்குது, பல வருஷமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா கூட, அது ஈஸியா தீர்ற மாதிரியான ஒரு டிப்ஸ். பயன்படுத்தி பாருங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, முல்தானி மெட்டி பொடி எல்லா நாட்டு மருந்து கடையிலயும் கிடைக்குங்க. வாங்கிக்கங்க. பூலாங்கிழங்கு பொடி வாங்கிக்கங்க. வெட்டி வேரு இதுவுமே வந்து உங்களுக்கு பொடியாவே கிடைக்கும். அது வாங்கிக்கங்க. குப்பைமேனி பொடி அதுவும் அவசியம் வந்து வாங்கிக்கங்க. அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா, நன்னாரி பொடி கிடைக்குங்க. நன்னாரி பொடியும் வாங்கிக்கங்க. அதிமதுர பொடி வாங்கிக்கங்க. ரெட் சாண்டில் வாங்கிக்கங்க. சிகப்பு சந்தன பொடி இதுவும் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே வந்து ஒரு ஈக்குவல் ரேஷியோல வாங்கிக்கங்க. ஈக்குவல் ரேஷியோல வாங்கி ஒண்ணா மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பால போட்டு வச்சுக்கங்க. பெட்டரா இருக்கும். இதுல நீங்க வந்து ஒரு 1 ஸ்பூனோ, 2 ஸ்பூனோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து, ரோஸ் வாட்டர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ரோஸ் வாட்டர்ல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலந்துட்டு, எடுத்து ஃபேஸ் பேக் மாரி வந்து போட்டுக்கங்க. ரோஸ் வாட்டருக்கு ஆப்ஷனா தயிர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த தயிர்லயும் நீங்க எடுத்து இத வந்து கலந்துட்டு, அப்படியே வந்து பேஸ்ட் மாரி வந்து போடுங்க. ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபேஸ ஒரு கிளென்சிங் பண்ணிக்கங்க. கிளென்சிங் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து போடுங்க. பெட்டரா இருக்கும். அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இது எல்லாத்தையும் எடுத்து நமக்கு வந்து தயிரிலோ அல்லது ரோஸ் வாட்டர்லோ கலந்து ஃபேஸ் பேக் போட்டு ஒரு 30 நிமிடம் வச்சுருங்க. ஒரு 30 மினிட்ஸ் நீங்க வந்து வச்சிருந்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கங்க. இப்ப நீங்க உடனடியா சோப்பு எதுவும் போடக்கூடாது. அதனால இத வந்து பார்த்தீங்கன்னா, நைட் அப்ளை பண்ணிட்டு காலையில பண்ணிக்கலாமா? தாராளமா பண்ணிக்கலாம். இல்ல காலையில நான் வந்து ஒரு ஃபங்ஷனுக்கு போகணும். அந்த சமயத்தில இதுக்கு முன்கூட்டியே பண்ணிக்கலாமா? தாராளமா பண்ணிக்கலாம். ஃபேஸ் அந்த சமயம் நல்ல பிரைட்டா வந்து உங்களுக்கு வந்து பிரைட் குடுத்துரும். இதுக்கப்புறம் நீங்க வந்து வேற எதுவும் சன்ஸ்கிரீம் அது மாரிலாம் அப்ளை பண்றீங்கன்னா கூட தாராளமா வந்து பண்ணிக்கலாம். இத முன்னாடி நீங்க பண்ணிட்டு, இத பண்ணிக்கிறது பெட்டர். இல்ல சாயந்தரம் நான் வந்து வீட்ல வந்து சாயந்தரம் ஃப்ரீயா இருக்கும்பொழுது பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். எந்த நேரத்திலும் இத நீங்க வந்து பண்ணிக்கலாம்.
இதில வந்து எதுவும் சைட் எஃபெக்ட் இருக்கா? ஒரு சைட் எஃபெக்ட்டும் கிடையாதுங்க. எல்லாமே மூலிகை பொடிகள். உங்களுடைய ஃபேஸ்ல இருக்கக்கூடிய இந்த மங்கு உங்களுக்கு படிப்படியா நீங்கிறத உங்களால வந்து பார்க்க முடியும். இதுவும் நெறைய பேர் வந்து அனுபவிச்சு கடைபிடித்து, அனுபவித்து கிடைத்த அனுபவ விஷயம் தான் அந்த விஷயம். பயன்படுத்தி பாருங்க. உங்களுடைய ஃபேஸ் வந்து மங்கு, கருப்பு புள்ளிகள் அனைத்தும் நீங்கி, முகம் பளபளப்பாக பிரைட்டா மாறும். இத எவ்வளோ நாளுங்க பயன்படுத்தணும்? எவ்வளவு நாள் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா, ஒவ்வொரு நபருக்கும் இது வந்து வேறுபடுது. ஒரு சில பேர் 1 வாரத்துக்குள்ளேயே மாற்றத்த சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில பேர் 1 மாதம் கழிச்சு தான் இந்த மாற்றத்த சொல்லியிருக்கிறாங்க. இது படிப்படியாக தான் வந்து அந்த மங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா குறையும். திடீர்னு ஒரே நாள்ல மேஜிக் மாரிலாம் வந்து குறையாதுங்க. இத வந்து குறைஞ்சபட்சம் நாங்க சொல்றது ஒரு 48 நாள், 1 மண்டலம் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதிகபட்சம் நாங்க சொல்றது 90 நாட்கள் பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கப்புறம் பயன்படுத்தினால் தப்பு இல்லையா? பயன்படுத்தினாலும் ஒண்ணும் தப்பு கிடையாதுங்க. இது ஒண்ணும் பக்க விளைவுகள் எதுவுமே கிடையாது. குறிப்பாக நீங்க இந்த ஐ வாஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, இந்த ஐ வாஷ் பண்ணுங்க. கண் கழுவும் முறை. ஒரு டப்புல தண்ணி வச்சு உள்ள ஃபுல்லா முங்குங்க. கண் கழுவும் முறைன்னு சொல்லி தனிப்பதிவாகவே நம்ம வந்து குடுத்துக்குறோம். அதில டீட்டெயில்டா இருக்கும். இப்போ உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். ஒரு டப்புல தண்ணி வச்சு உள்ள ஃபுல்லா முங்கி, கண்ண திறந்து விட்டு, நாக்க லேசா அலசி, ஃபேஸ் ஃபுல்லா தண்ணீல இருக்கணும். ஏன்னா, உங்களுடைய ஃபேஸ் ஃபுல்லா ட்ரையா இருக்கும். ஏன்னா, அப்ப இந்த வந்து அந்த ஐ வாஷ் பண்ணும்பொழுதே உங்களுக்கு ஃபேஸ் வாஷும் வந்து நடக்கும். உங்களுடைய உதடு அங்க அப்படியே ட்ரையா இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாறும். நாக்கு ட்ரையா இருக்கிறது மாறும். நம்முடைய நோஸ் ட்ரையா இருக்கிறது மாறும். ஐ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஐஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரையா இருக்கிறது மாறும். ஐஸ் குளுமையடையும். அப்பதான் அந்த வசீகர தோற்றம் அப்படின்றது கிடைக்கும். இந்த ஐ வாஷ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மெத்தட பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்க வந்து போட்டுக்கங்க. இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ கிளென்சிங் பண்ணிட்டு பண்றதுக்கான ஒரு மெத்தடுங்க. இப்போ உங்களுக்கு கிளென்சிங்கும் கிடைச்சு போச்சு, ஃபேஸ் பேக்கும் கிடைச்சு போச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய முகம் பளபளப்பாக மாறி, என்றென்றும் அழகாக அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய முகத் தோற்றத்துடன் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி.